புதுயுகம் தொலைக்காட்சி, லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல், கேபிஆர் கேஸ் உமன் எம்பவர்ட் செல் இணைந்து வழங்கும் வெல்னஸ் டாக் ஆன் ஆரோக்கியம். I am happy to welcome you all to this program. First and foremost, I welcome Dr. Usha Nandini, proprietor Lotus Women Care Hospital, Coimbatore. In spite of her busy schedule, he accepted our invitation. I am sure that you will get a useful health tip from her today. I wholeheartedly welcome Dr. Karthikeyan and team from Pudhiyugam television channel, and I welcome Dean School of Commerce and coordinators of Women Empowerment Cell, students, non-teaching staff and Pigs Club members to this program. Wish you all a happy World Women's Day. Thank you. புதுயுகம் தொலைக்காட்சியும் லோட்டஸ் பெண்கள் நல மருத்துவமனையும் இழந்து வழங்கக்கூடிய இந்த விமென்ஸ் டாக், பர்டிகுலராக இந்த விமென்ஸ் டே பற்றி ஒரு ஹெல்த் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் புதுயுகம் சேனல் அணுகும் பொழுது அவங்க இந்த ஏற்பாடை கேபிஆர் கல்வி குழுமத்தோடு சேர்ந்து பண்ணுறதுக்கு இந்த விமென் எம்பவர்மெண்ட் செல்லும் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த ஏற்பாட்டை பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருந்தாங்கன்னா நீங்கள் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்கார் இல்லைங்களா? ஸோ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு பேர், இன்னொரு பேர் ரிவார்ட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவார்ட்னா என்ன? நமக்கு ஒரு வெகுமதி, நமக்கு ஒரு பாராட்டு, நமக்கு ஒரு அன்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஹார்மோன் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த ஹார்மோனை தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹார்மோனுக்கு பேர். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போடுறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு லைக் வந்தால், அதுக்கு ஒரு கமெண்ட், யூ ஆர் லுக்கிங் ஸோ க்யூட், யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆன்லைன் ஆர்டர் வருது, அது உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கலரை விட சூப்பராக டெலிவர் ஆகுது, அது உங்களுக்கு ஹாப்பி தருமா இல்லையா? ஹாப்பியை கொடுக்கும். அந்த ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கு பேர் டோபமைன். சரியா? அப்போது இது குட்டி குட்டி சந்தோஷம். இந்த குட்டி குட்டி சந்தோஷம்தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க போகுது, நம்ம ஹார்மோன்ஸையும் ஹாப்பியாக வச்சுக்க போகுது. அந்த குட்டி குட்டி சந்தோஷத்தை கொடுக்குற அந்த டோபமைனை நீங்கள் எப்படி தெரியுமா கெடுத்துக்கிறீங்க? எப்படி கெடுத்துக்கிறீங்க? அது நமக்கு வரமாட்டேங்குது. அந்த ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட வரமாட்டேங்கிறாரு. ஏன் தெரியுங்களா? நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க இல்லையா உங்கள் மொபைலை, இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கூகுள் அல்காரிதம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது தேடி தேடி வருதா? இப்போ நம்ம ஒரு விவேக் காமெடி பார்க்குறோம், உடனே அது ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கா? நீங்கள் ஒரு ஃபுட்டு வீடியோ பார்க்குறீங்க, திரும்ப வந்துக்கிட்டே இருக்கா? உங்களுக்கு ஹாப்பினஸ் திரும்ப 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 கிடைச்சிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணும் மூளை? இதுக்கு மேல எனக்கு ஹாப்பி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அது சோர்வாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டோபமைன் குறைஞ்சிரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு குறையறதுக்கான காரணம், நீங்க நிறைய மொபைல் ஸ்க்ரோல் பண்றீங்க. அப்போ உங்க மூளை சோர்வாயிடும், நீங்க அந்த ஹாப்பினஸை என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ இப்போ இந்த டோபமைன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்
அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் ஸ்க்ரோலிங்கை குறைச்சிங்கனாலே இந்த ஹார்மோன் கிடைக்கும், குட்டி குட்டி சந்தோஷம் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். ரெண்டாவது ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்துருக்கேன், சந்தோஷம்னா எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம், ஆடுறது குதிக்கிறது பாடுறது எல்லாம் இருக்கும். கவலைன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரீமா கவலை, அழுகிறது, கதவை சாத்திட்டு இது பண்றது, படுத்து தூங்குறது, அப்பா அம்மாட்ட பேசாம இருக்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா 2 பேர் இருக்காங்க இல்லையா. இவங்க 2 பேத்தையும் தனக்குள்ளேயே அரக்கர்கள் மாதிரி வச்சிட்டு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த செரட்டோனின் ஹார்மோன் குறைவா இருக்கக்கூடியவங்க. இப்போ நம்மள நிறைய பேர் இந்த பிரச்சனையோட சந்திக்கிறோம். ஆனால் இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட், உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் ப்ரொஃபஸர் இருக்காங்க, நீங்கள் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை கூப்பிட்டு, கண்ணா இந்த தடவை நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, இந்த தடவை உன்னோட பேப்பர் நல்லா பப்ளிஷ் ஆகிருக்கு, இல்லை இன்னைக்கு நீ வந்து இந்த செமஸ்டரில் உன்னோட மார்க்ஸ் ஹையர் ரேங்க்ல போயிருக்க யூனிவர்சிட்டி லெவலில், இப்போ சின்னதாக உங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன பாராட்டு தட்டி கொடுக்கறது, ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ், இந்த விமன் எம்பவர்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூப்பிட்டு நீ நல்லா பண்ணம்மா அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லை. அந்த ரிவார்ட், அந்த கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்களே அப்படியே சீர்தூக்கி பார்க்கறது, அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குற ஒரு ஹார்மோன் தான் வந்து நான் என்னால் தான் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வைக்கிற ஹார்மோனுக்கு பேரு தான் வந்து செரட்டோனன். இந்த ஹார்மோன் கிடைக்க நாங்கள் என்ன டாக்டர் பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம். நைட் சாப்பிட்டு நல்லா காலார நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் காலில் நடந்தால் போதும், இந்த ஹார்மோன் சூப்பராக கிடைச்சிரும். அந்த ஃப்ரெஷ் ப்ரீஸ் இருக்குல்ல, சில் காற்று இருக்குல்ல, அது இந்த ஹார்மோனை நமக்கு கிடைக்க வைக்கும். சன்லைட்டில் நீங்கள் காலையில் நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த ஹார்மோன் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். 3வது ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு ஹார்மோன்னு சொல்லலாம், லவ் ஹார்மோன்னு சொல்லலாம். அது கிடைக்கும் பொழுது நமக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் வந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஃப்ரெண்டு நமக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்பா இருக்காரு, காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, அப்பா வரத்துக்கு முன்னாடி அவர் ஷூக்கு நீங்கள் பாலிஷ் போட்டு வச்சிட்டிங்கனாலோ, இல்லை அவர் சைக்கிளோ மொப்பேட்டோ ஏதாவது நீங்கள் வந்து நல்லா தொடச்சி கொடுத்துருந்தீங்கனாலோ, அப்பா என்ன பண்ணுவார்? அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணியிருந்தா யாராவது சொல்லுங்க என்ன பண்ணுவாருன்னு? பாராட்டுவாரா இல்லையா? எப்படி பாராட்டுவாரு? அப்படியே தோல்ல ஒரு ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே ஒரு கிஸ் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா அப்பா? அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கிற ஹார்மோன் தான் வந்து ஆக்சிடோசின். அம்மாவோட அன்பு எப்படி தெரியுமா? நீங்கள் சாப்பிட உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு அது பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும், உங்களுக்காக மற்றவங்க கிட்ட இருந்து அதை எடுத்து வச்சு உங்களுக்கு மட்டுமே பரிமாறுறது தான் அம்மாவோட அன்பு. அவங்களுக்கு அப்படி தான் காட்ட தெரியும், உங்களை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு காமிக்க தெரியாது. இதே கூட பிறந்த அண்ணனோட அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா டொங்குன்னு வந்து மண்டை மேலேயே கொட்டுவாரா? அவ்வளோதான் அவருடைய அன்பு. தங்கையோட அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கேயாவது நடந்து போயிட்டு இருந்தோம்னா நம்ம அக்காவை பாராட்டுறதுக்கு, ஆமாம் என் அக்கா தான், என் அக்காதால தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் தங்கையோட அன்பு. ஸோ உங்களை சுற்றி இப்படி தான் வந்து உறவுகள் வந்து அன்பால் பின்னப்பட்டிருக்காங்க. இந்த உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்தாதான், நீங்கள் தனியாக ரூம்குள்ளே போட்டு கதவை சாத்திக்கிட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆக்சிடோசின் கிடைக்காது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோட வாழும் பொழுது, ஒரு கூட்டு குடும்பமாக அந்த காலத்தில் சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம 4 பேர் தான் இருக்கோம், அட்லீஸ்ட் 4 பேராவது ஒருத்தரை பார்த்துக்கணும். இப்போ கிடைக்கிற ஒரு ஹார்மோனுக்கு பேர் தான் வந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன். லாஸ்ட் ஹார்மோன், 4வது ஃப்ரெண்டு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரெண்டு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கொஞ்ச நேரம் அப்படியே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டே இருப்போம், அப்படியே பேக் பெயின் வரும், அப்படியே முதுக முறிப்போம், எந்திரிக்கும் பொழுது அப்படியே இடுப்பு பிடிச்சிக்கும், பஸ்லேயோ எதுலையோ வரும்பொழுது கையை தூக்கும் பொழுது அப்படியே கை ஷோல்டர் எல்லாம் வலிக்கும், பீரியட்ஸ் டைமில் தொட ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரி பெயினை அதிகப்படுத்துறது எது தெரியுங்களா? நம்மளுடைய உடம்புல சுரக்கக்கூடிய புரோஸ்டோகிளாண்டின்னு ஒரு சுரப்பு, இதுதான் வலியை அதிகப்படுத்துது.
அந்த பெயினை குறைக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஒரு ஹார்மோனை நம்மளால உருவாக்க முடியும். அந்த ஹார்மோனுக்கு பேரு என்டார்ஃபின்ஸ் ஹார்மோன். அது கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெயின் எல்லாம் தன்னால போயிடும். நேச்சுரல் பெயின் கில்லர் மாத்திரையே தேவையில்லை, எங்களெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. நீங்க எப்போ சின்ன சின்ன உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணினீங்கனாலே போதும். ஸோ என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறது உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும், உங்களை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும், நீங்கள் வலியே இல்லாமல் பயணிக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுரப்பு. இந்த 4 விஷயத்த உங்களோட இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜாக கொண்டு போங்களேன் ப்ளீஸ். கொண்டு போவீங்களா ப்ளீஸ்? இன்னும் கொஞ்சம் லவுடரா. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். பேசலாமா? பேசலாம். வெரி குட். எத்தனை பேத்துக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஸ்வீட்ஸ் ஓகே. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் சின்ன வயசுல எனக்கு இப்போதான் 17-18 இயர்ஸ் ஆகுது, அதுக்குள்ளேயே எனக்கு முடியெல்லாம் நிறைக்குதும்பாங்க. இருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் நிறையா ஸ்வீட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக முடி நிறைச்சி போயிடும். ஓகேவா? அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு டேண்ட்ரஃப் பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கு. அதுவும் ஸ்வீட் சாப்பிட்றதுனால தான் வருதாம்மா. முடி கொட்டுறதும் ஸ்வீட் சாப்பிட்றதுனால தான் நடக்குதாம்மா. ஏன்னா இந்த ஸ்கேல்ப் செல்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் வருது இல்லையா, அதுவும் ஸ்வீட் சாப்பிட்றதுனால தான் நடக்குதாம்மா. இன்னைக்கு நிறைய ஸ்வீட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் தான் சேர்க்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சர்க்கரையெல்லாம் சேர்க்கறது கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சேர்க்குறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய மென்டல் அலர்ட்னஸை தடுத்துருது. அப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்க, நல்ல தூக்கம் தான் வரும். ஏன்னா அந்த மென்டல் அலர்ட்னஸை அந்த ஸ்வீட் தடுக்குது. அதே மாதிரி மறதி வியாதி. இன்னைக்கு நம்மள 50 வயசுக்கு மேலே தான் மறதி இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு செல்ஃபோனை வச்சுட்டு எத்தனை பேர் தொலைகிட்டே இருக்கோம்? வண்டி கீயை வச்சுட்டு எங்கேயாவது வச்சுட்டு எத்தனை பேர் தொலைகிட்டே இருக்கோம்? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அலர்ட்னஸை தடுக்கிற அந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது தான். சித்த மருத்துவத்துல முக்கியமா பெண்கள் எடுக்க கூடாத சுவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இனிப்பு சுவை தான். இப்போ இனிப்பு சாப்பிடக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், புண்ணு ஆறுறதுக்கு லேட் ஆகும், ஹீலிங் ப்ராசஸை லேட் பண்ணிடும், அது அந்த இடத்துல பிளேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிருமி தொற்றை அதிகப்படுத்திடும். அப்படிங்கிறதுக்கு தான் இனிப்பு சாப்பிட வேணான்னு சொல்றோம். அடுத்து 2வது, இதே இந்த 4 செக்ரேஷனையும் குறைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மைதா. இன்னைக்கு அந்த மைதாவை நீங்க பாத்திரத்துல போட்டு தண்ணியில போட்டு கலக்கி பாருங்க, எப்படி இருக்காது? எப்படி இருக்கும்? பிசு பிசுன்னு இருக்குமா? நினைச்சு பாருங்க. நீங்க கையில ஒரு பரோட்டாவையோ ஒரு நானையோ மைதால பண்ணிட்டு அதை பிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? அதை உள்ளுக்கு சாப்பிட்ட பிறகு நம்ம குடல் அதை ஜீரணிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும். கரெக்டா? 4-5 குடல் புற்றுநோய் நோயாளிகளையும் நான் ஆய்வு செய்ததில் அவர்கள் சாப்பிட்ட அதிகமான உணவு மைதா சேர்த்த உணவு தான், பரோட்டா தான் அவருக்கு ரொம்ப பிடித்த உணவாக இருந்தது. அதனால தயவு செய்து பெண்கள் அடுத்து நீங்க நாட்டினுடைய கண்களா மாற போறீங்க. உங்களுடைய கருப்பை ரொம்ப முக்கியம், உங்களுடைய மார்பு காம்புகள் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தயவு செய்து நீங்க மைதா சாப்பிட்றத நிறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட், அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான், சிக்கன். அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளும் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸும். அவரு சொல்றாரு 4 மாசம் 3 மாசம் வளர வேண்டிய கோழியை நாங்கள் 20 நாள்ல வளர்ச்சியை கொண்டுறோம் டாக்டர்னு சொல்றாரு. அப்ப நம்ம அந்த கோழியை சாப்பிடலாமா? இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு எனக்கு பிரெஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு தொப்பை ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வந்துருச்சு,
எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சு, நான் வாக்கிங் ஓடுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு பிரெஸ்ட்டில் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்பொழுது கட்டி வந்துருச்சுன்னா அந்த கோழியை சாப்பிட்டா அதுதான் வரும். சரிங்களா? அப்போது சிக்கன் என்னைக்காவது ஒரு நாள் 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்திற்கு ஒரு முறை ஃபேமிலியோட வெளியே போகிறீங்கங்கும் பொழுது 1 or 2 பீசஸ் சாப்பிட்றீங்கிறது நான் தப்பு சொல்லலை. ஆனால் என்னால் சிக்கன் இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு நிறைய பெண் குழந்தைங்கள நான் பார்க்குறேன். தயவு செய்து இன்டேக் ஆஃப் சிக்கனை கம்மி பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். ஹார்மோன் எந்த மூலப்பொருள்லேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமா? நல்ல கொழுப்புல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ ஹார்மோன் ப்ரிகர்சர்ஸ் எதுன்னா நல்ல கொழுப்பு, குட் ஃபேட், அதுல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்போ நீங்க ஃப்ரை பண்ணதை நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்க ரத்தத்துல கெட்ட கொழுப்பினுடைய அளவு அதிகமாயிடும், நல்ல கொழுப்பினுடைய அளவு குறைஞ்சு போயிடும். அப்ப ஹார்மோன் உற்பத்தியே இருக்காது. அப்ப ஹார்மோன் சுரப்பு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி மாச கணக்கில் பீரியட்ஸ் வரும்? இன்றைக்கு நான் சொன்ன இந்த 4 விஷயம் தயவு செஞ்சு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதனாலையும் நீங்கள் குறைக்க வேண்டிய நிலை உள்ளது. நீங்கள் எல்லாம் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை சரி வச்சுக்காம உங்களுடைய கருமுட்டையை சீக்கிரமாக தொலைக்கிறதுனால சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான். கேர்ள்ஸ், புரியுதா நான் சொல்கிறது? நான் அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதா உங்களுக்கு? தேங்க்யூ. ஹாய் மேம், மை நேம் இஸ் துர்கா லக்ஷ்மி. இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலே டக்குன்னு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடிய மாட்டேங்குது. பின்னாடி தான் தலை ரொம்ப வலிக்குது. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ ஸ்ட்ரெஸ் ஆகாத யோகா பண்ணுன்னு சொன்னாங்க. நான் எல்லாமே ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகுது. உங்களுடைய ஹார்மோன் கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, சரிங்களா? உங்களோட ஸ்டேச்சரே அது காமிச்சு கொடுக்குது. அந்த ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் தான் இதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, லேட் நைட் தூங்குற பழக்கம் இருக்கா உங்ககிட்ட? நோங்க மேம். நைட்ல விழிச்சிடுறீங்களா? தூங்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி எஞ்சி உட்காடுறீங்களா? ஆக்சுவலாக டீப் ஸ்லீப்பே இல்லைங்க மேம். டீப் ஸ்லீப்பே இல்லை. அதுக்கு காரணம் இந்த ஹார்மோன் தான். இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? ஃபைட் ஆர் ஃப்ளை அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. ஒன்று சண்டை போடு, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடு அப்படிங்கிற பேரும் இந்த கார்டிசால் ஹார்மோனுக்கு இருக்கு. அப்போ இந்த ஹார்மோன் கூடினா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்ப சண்டை போடுவோம், நிறைய கோபம் வரும், இது எல்லாமே நடக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, உங்கள் ஸ்லீப் ரித்தமை மாற்றணும். ப்ராப்பராக தூங்குறதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கணும். என்ன பண்ணலாம் தெரியுங்களா? ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். ஜாதிக்காய்னு ஒரு காய் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு 2 பிஞ்ச் மட்டும் எடுத்து ஹனியில் மிக்ஸ் பண்ணி நைட் ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டு படுங்க. படிப்படியாக இந்த ஹார்மோன் ரெகுலர் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த டே டைமில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தயாராகிடுவீங்க. தேங்க்யூங்க மேம். தேங்க்யூ. ஃபோக்கஸாக ஏதாவது பண்ணும்போது ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிருது. இல்லை கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்தாலும் ஒரு மாதிரி தலை சுத்துது. அதுக்கு என்ன பண்ணுறது மேம்? ஓகே. ஐ பவர் ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிட்டே இருக்கா? இல்லை மேம். அந்த மாதிரி மாறுறது இல்லை? இல்லை மேம். ஓகே. கான்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணால் அந்த மாதிரி ஆகுதுன்னா சைனோசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கா? சளி தொந்தரவு அடிக்கடி வருமா? இல்லை மேம். அந்த மாதிரி எதுவும் வராது. நைட் நல்லா தூங்குறீங்களா? எஸ் மேம். நல்லா தூங்கவும் செய்கிறீங்க. உங்கள் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கும் பார்த்துருக்கீங்களா? தெரியல. கொஞ்சம் கம்மியாக தான் மேம். கம்மியாக தானே இருக்கு. ஸோ நான் இப்போ முன்னாடி கேட்ட கேள்வி ஒன்றொன்னா ரூல் அவுட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல், உங்கள் அயன் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா ரத்தத்தில் மென்டல் அலர்ட்னஸ் இருக்காது, பிளாங்க் ஆகிடும் அடிக்கடி. அப்போ ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்த ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மாதுளம் பழம் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம், சுண்டைக்காயோடைய வற்றல் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை சூப் போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மென்டல் அலர்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த தலை சுத்தல் இருக்காது. எஸ் மேம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைம் இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து நமக்கு ஒன்று போஸ்ட்பான் ஆகணும் இல்லை சீக்கிரம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி யூடியூப் பார்த்து லைக் ஏதோ ஒரு ஆஸ்னாஸ் பண்ணுறது, இல்லை வந்து ட்ரிங்க் குடிக்கிறது, லைக் ஜிஞ்சர் இல்லை சீரகம் வந்து லைக் பாயில் பண்ணி வந்து அப்படி குடிக்கலாம்.
அப்படிங்கிற மெத்தட்ஸ் இருக்கு மேம். இல்லை போஸ்ட்பான் பண்ணோம் அப்படின்னா டேப்லெட்ஸ் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகிறது வந்து பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நமக்கு பாடியில் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பிரெயின்லேருந்து யுட்ரஸ்க்கு போகக்கூடிய ஒரு கமெண்ட், சரிங்களா? இன்னைக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ்க்குன்னு மாத்திரை பார்த்தீங்கன்னா அந்த ஓவிரால் பில்ஸ் 21 days பில்ஸ் தான் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அம்புக்குறி போட்டிருப்பாங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாத்திரையில் முடிக்கணும்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு இந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் இந்த அளவில் இருக்கணும், முதல் நாள் பீரியட்ஸ் ஆன பிறகு ஈஸ்ட்ரோஜன் இந்த அளவில் இருக்கணும், ப்ரொஜெஸ்ட்ரான் எந்த அளவில் இருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் டிசைட் ஆகிருக்கும். டோட்டலாக நம்ம 28 days சைக்கிள்னா நம்ம பாடியில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஹார்மோனோட ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாடியில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே இப்படி இருக்கும், செகண்ட் டே இப்படி இருக்கும், தேர்ட் டே இப்படி இருக்கும்னு. அப்போது 28 daysக்கும் அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் பிரகாரம் தான் யூ வில் கெட் யுவர் பீரியட்ஸ். அந்த மாதிரி டிசைன் பாதிக்கப்படுது, அந்த சர்க்கியூட் பாதிக்கப்படுதுங்கிறது தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ். அப்போ ரெகுலர் பீரியட்ஸ்க்கு இன்டரப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹோம் ரெமெடிஸோ இல்லை ஹார்மோனல் டேப்லெட்ஸோ எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து உங்கள் பிரெயின்லேருந்து யுட்ரஸ்க்கு போயிட்டே இருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகளும் ஹோம் ரெமெடிஸும் அந்த பிரெயின் சைக்கிளை வந்து இன்டரப்ட் பண்ணுச்சுன்னா உங்களுடைய பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு தடவை அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்து போஸ்ட்பான் பண்ணுறதுக்காக எடுத்த பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 years ரெஸ்யூமே பண்ண முடியல பீரியட்ஸை திரும்பவும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து யூஸ்வலாக இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். இது புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் லோட்டஸ் உமன் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் அண்ட் கேபிஆர் கேஸ் இணைந்து வழங்கும் ஹெல்த் டாக் அண்ட் ஆரோக்கியம். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஸ்ட்ராங். ஹாப்பி உமன்ஸ் டே. ஐ எம் ராகவர்ஷினி. நான் வந்துட்டு கேபிஆர் காலேஜில் பிகாம் இகாமர்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன். இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு லைக் ஒரு எப்படி வந்து ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பிசிஓடி இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் வந்து நாங்கள் அதுக்கு என்னென்ன வந்து ரெமெடிஸு, எதனால் அந்த பிரச்சனை வருது, அது மாதிரி வந்து நிறையா வந்து வி கேம் டு நோ. அண்ட் வந்து இது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் 4 friends அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக்ஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினாங்க, கொஞ்சம் எங்களுக்கு நாலேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. I thank the institution in the opportunity கொடுத்ததுக்கு and for புதுயுகம் and also Usha Nandini ma'am. Thank you.